ஹலோ விக்டர் ஹியர். விக்டர், நான் மஞ்சு பேசுறேன். ஹாய் மஞ்சு. அங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா? சாரட் சங்கரலிங்க மக ராணி. உண்மையை தெரிஞ்சுட்டு போக தான் வந்திருக்கா. உஷா. என் புடவெல்லாம் காயற வரைக்கும் உங்க டவலை எடுத்து நான் ட்ரெஸ்ஸா கட்டிக்கிட்டேன். தப்பில்லையே. நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. என்ன சொல்றீங்க? டவலை கட்டினதுக்கு அப்புறம் பர்மிஷன் கேக்குறிய. சப்போஸ் நான் முடியாதுன்னு சொன்னா நீ கழட்டி எரிஞ்சிருவியா? நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மனசை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரொம்ப நல்லவர். நீ ரொம்ப அழகானவர். அழகா இருக்கிறதுனாலதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. இந்த அழகுனால மத்தவங்களுக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு. மழை சீக்கிரம் விட்டுடுங்க. இந்த மழையையும் நம்ப முடியாது, நம்ம வாழ்க்கையையும் நம்ப முடியாது. சீக்கிரமே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அதனால அது இருக்கும் போதே அனுபவிக்கிறதா புத்திசாலித்தனம். கமான் குடி. பழக்கம் இல்லைங்க. பழகிக்கிறது தப்பு இல்லைங்க. இரவு முழுதும் விருந்து வைக்கின்றேன், இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றேன். இரவு முழுதும் விருந்து வைக்கின்றேன், இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றேன். இதற்கு முன்னாலே நீ பார்த்த பெண் போலே, இதற்கு முன்னாலே நீ பார்த்த பெண் போலே இந்த உடம்பு பழையதல்லவே. இரவு முழுதும் விருந்து வைக்கின்றேன், இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றேன். சுகம் சுகம் சொர்க்கம் அதை புரிய சொன்னால் வெட்கம். சுகம் சுகம் சொர்க்கம் அதை புரிய சொன்னால் வெட்கம். துளி துளி நான் விழுவேன் ரப்பர் பந்தாட்டம், துளி துளி நான் விழுவேன் ரப்பர் பந்தாட்டம். தொட்டுக்கொண்டு கட்டில் இடம் மங்கை உன் பக்கம். இரவு முழுதும் விருந்து வைக்கின்றேன், இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றேன். டிக்கு டிக்கு ஓசை கொடுக்கும் கை கடியாரம், தேடி தெரிந்த மனிதருக்கு காதல் சங்கீதம். டிக்கு டிக்கு ஓசை கொடுக்கும் கை கடியாரம், தேடி தெரிந்த மனிதருக்கு காதல் சங்கீதம். அக்கம் பக்கம் பார்க்கும் முன்னில் நடக்கட்டும் வேடம், அக்கம் பக்கம் பார்க்கும் முன்னில் நடக்கட்டும் வேடம். அன்னம் கொண்ட ஆசை இன்று முடிகின்ற நேரம். இரவு முழுதும் விருந்து வைக்கின்றேன், இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றேன். இதற்கு முன்னாலே நீ பார்த்த பெண் போலே இந்த உடம்பு பழையதல்லவே. ராணி, மரணத்தை தேடி நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு நினைக்கும் போது எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பெருதாவமா இருக்கு. இத பாரு, இப்போ அழகு அழிய போகுது. அதுக்கு முன்னால நீயும் அனுபவி, நான் அனுபவிக்கிறேன். நம்ம பார்வதி
பார்வதீபதே அரகர மகாதேவ. கத்துறியா கொன்னோட அப்படியா? அவனை கொண்டாடுங்க. எங்க அப்பா நிரபராதி நிரூபிக்கக்கூடிய முக்கியமான சாட்சி இவன் ஒருத்தன் தான். அதான பார்த்தேன். காரணம் இல்லாம இங்க ராணி வராது. ஏய், உண்மையை சொல்லிடு. அந்த கண்ணப்பன் கண்ணாரத்தை கொன்னது யாரு? சொல்லு. நீ நவமா அவன் இப்படிலாம் கேட்டா சொல்லுவானா? டேய், யார் அது மரியாதையா சொல்றா? சொல்ல மாட்டேன். சொல்றா. அடிக்காதீங்க, சொல்லிடுறேன். சொல்றா. டேய், சொல்லு. சொல்லிடுறேன். சொல்றா. சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். சொல்லு. சொல்லிடுறேன். சொல்றா. வேண்டாம், அடிக்காதீங்க. சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். சொல்லு. வந்து வந்து அன்றைக்கு ராத்திரி என்ன பிள்ளைமானி தன்னந்தனியா அர்த்தராத்திரில ஒரு அயோக்கிய பைய வீட்டுக்கு போற? இந்நேரம் உயிர்ல போயிருக்கோம். உயிரை விடு. என்ன உயிரை விட சொல்ற? மானம் போனா உயிர் போன மாதிரி தானப்பா. நல்ல வேலை நம்ம அங்க போனோம். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆனாலும் பரவாயில்ல சித்தப்பா. எந்த தப்பு செய்யாத எங்க அப்பாவை நான் காப்பாத்தணும். அதுதான் என் லட்சியம். எது ஒரு பொம்பளை பிள்ளையாக முடியுமா? முடிச்சு காட்டுற சித்தப்பா. ஜெயில இருக்கிற எங்க அப்பா ஒரு நிரபராதி நிரூபிச்சு அவரை வெளியே கொண்டாந்து சேர்க்கறனா இல்லையான்னு பாருங்க. அக்கா, அப்பா ஜெயில இருக்காங்க. ஆமாம்மா, உன் பிஞ்சு உள்ளம் புண்படக்கூடாதுன்னுதான் அப்பா வெளியூர் போயிருக்காருன்னு போய் சொல்லு. வேதனைகள் என்னோட போகட்டும், உனக்கு தெரிய வேண்டாம் தான் நினைச்சேன். ராணி, உனக்கு நாங்க மாமாவோ சித்தப்பாவோ மொத்தத்தில் உன் கவலைய போக்கி உன்னை வாழ வைக்க வந்திருக்கிறோம்னு நினைச்சுக்கமா. உங்க அப்பா வெளியே வரதுக்கோசரம் நாங்க உள்ள போனா கூட கவலைப்பட மாட்டோமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு உள்ள போக வேண்டியதான். அடேய், ஏமா ராணி, சாரட்ல இருந்து அதை எடுத்துட்டியா? எங்க வச்சிருக்கிறேன்? எதை சொல்றீங்க? அடடா, ஒண்ணு இல்லம்மா, சாராய பாட்டில கப்பம் மண்டு. ஐயோ, மறந்துட்டேன், ஜோக்கடியா வச்சிருக்கேன். அம்மாடியா, நீ போய் படிச்சுக்க, காலையில பேசுவோம். சாமியா வா, வா. ஓ, வந்துட்டீங்களா? நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன். சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போட்டு சாப்பிட்டுங்க. என்னடா அது? இவன் சாரட் ராணியா இல்லாட்டி ராக்கெட் ராணியா? ஒண்ணுமே புரியல. பலே பலே வேலையெல்லாம் செய்யறான். என்னடா வண்டி ஓட்டுறா, அப்புறம் கார் ஓட்டுறா,